ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. முனைவர் பட்டம் பெற்றவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. 574 தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்க இருக்கிறாங்க. அது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு அரசின் சார்பில் முனைவர் பட்டம் பெற்றவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 574 தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்க இருக்கிறாங்க. இன்னைக்கான விண்ணப்ப பதிவு இணையதளத்தை மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரு. விண்ணப்பங்களை www.tnkasha.org என்ற வெப்சைட்டில் 4/8/2025 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு எந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, எப்படி விண்ணப்பிப்பதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தில் எவ்வளோ வேலை காலியாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலு இதில் பக்கத்தில் சப்ஜெக்ட் போட்டிருக்காங்க. பிசிஏ, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, பாட்டனி, எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம டிஸ்பிளேலே பார்க்குறோம். அதே போல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், இதுலேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எத்தனை கௌரவ விரிவுரையாளர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் இதில் ஃபுல்லாகவே நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க. அது நம்ம இதில் பார்த்துக்கலாம். இப்போ 574 காலி பணியிடங்கள் தான் தற்போது நிரப்ப இருக்கிறாங்க. வேலைக்கு அப்ளை பண்ணுவதற்கு முன்னாடி அரசு அறிவித்திருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை பார்த்துக்கலாம். அரசு கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக பணியமர்த்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள். அரசு கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் புதியதாக தற்காலிகமாக கௌரவ விரிவுரையாளர்களை நிரப்புவதற்கான பத்திரிகை செய்தி வெளியிடப்படும். கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக நிரப்புவதற்கான அறிவிப்புகள், விண்ணப்பங்கள் கல்லூரி கல்வி இயக்கத்தால் அறிவிக்கப்படும். இதற்கான விண்ணப்பம் www.tnkasha.org என்ற இணையதளம் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்கணும். இது தொடர்பான செய்திகள் அனைத்தும் அரசு கல்லூரிகளில் அறிவிப்பு பலகைகளில் தெரிவிக்கப்படும். பாடவாரியாக அனுமதிக்கப்பட்டுள்ள பணியிடங்களின் விவரத்தையும் மாதிரி விண்ணப்ப படிவத்தையும் இந்த வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். இதற்கான விண்ணப்ப கட்டணம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு 100 ரூபா, இதர பிரிவினருக்கு 200 ரூபா இணைய வழியில் செலுத்தணும். 21/7/2025 முதல் தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து TNKasha இணைய வழி வாயிலாக விண்ணப்பங்கள் 4/8/2025 முடிய பெறப்படும். இணையதளம் 15 நாட்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் ஒரு மண்டலத்திற்கு மட்டுமே விண்ணப்பிக்கணும். ஒரு மண்டலத்திற்கு உட்பட்ட 3 மாவட்டங்களை விருப்பப்படி வரிசைப்படுத்தலாம். ஒன்றிற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் ஒருவர்கிட்ட இருந்து பெறப்பட்டால் முதலாவதாக பதிவேற்றம் செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். தகுதியுடையவர்கள் தங்களுடைய பாஸ்போர்ட் அளவு உள்ள புகைப்படத்துடன் முதுகலை, முனைவர், செட்டு, ஸ்லெட்டு, நெட்டு JRF ஆகிய சான்றிதழ்கள் மற்றும் விண்ணப்பத்தில் கோரப்பட்டுள்ள சான்றிதழ்களின் நகல்களுடன் TNKasha.org என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து விண்ணப்பிக்கணும். இணைய வழி வாயிலாக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் TNKashaவினால் தரவரிசை பட்டியல் பாடப்பிரிவுகள் வாரியாக கல்வி தகுதி மதிப்பின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டு மண்டல வாரியாக சார்ந்த மண்டலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். வயது வரம்பு பொறுத்தளவில் 1/7/2025 அன்று உச்ச வயது வரம்பு 57 இருக்கணும். குறைஞ்சபட்ச கல்வி தகுதி முதுநிலை பட்டத்தில் குறைஞ்ச மதிப்பெண் 55% பெற்றிருக்கணும். ஆதிதிராவிட பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், மாற்றுத்திறனாளி பிரிவினர் ஆகியோர் 50% மதிப்பெண் பெற்றிருந்தால் போதும். உடன் PhD அல்லது நெட்டு, ஸ்லெட்டு, செட்டு ஏதேனும் ஒரு தகுதியை பெற்றிருக்கணும். கௌரவ விரிவுரையாளர்கள் தங்களின் கல்வி தகுதியின் அடிப்படையில் கீழ்கண்டவாறு கல்வியில் மதிப்பீடு 85% மதிப்பெண்கள் மற்றும் நேர்முக தேர்வு மூலம் 15% மதிப்பெண்கள் ஆகியவற்றில் மொத்த மதிப்பெண்கள் 100 என்ற அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவாங்க. மேலும் அரசின் வழக்கமான இடஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்படும். பாடவாரியான கல்வி தகுதியின் அடிப்படை மதிப்பெண் பகிர்வு நம்ம இந்த டிஸ்பிளே காட்டியிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கலாம். தற்காலிகமாக பணியமர்த்தப்படும் கௌரவ விரிவுரையாளருக்கு அந்த கல்வியாண்டிற்கு மட்டுமே, அதாவது 11 மாதங்களுக்கு தற்காலிகமாக பணியமர்த்தப்படுவாங்க. அவர்கள் மாதாந்திர தொகுப்பூதியமாக 25,000 வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க. மண்டல வாரியாக தேர்வு குழு கீழ்காணும் உறுப்பினர்களை கொண்டு அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மண்டல இணை இயக்குனர் தான் அதுக்கான குழு தலைவராக இருப்பார். உறுப்பினராக முதல்வர் நிலை 1, அதே போல் பட்டியல் இனத்தை சார்ந்த முதல்வர் அல்லது மூத்த இணை பேராசிரியர் உறுப்பினராக இருப்பாங்க. பாட வல்லுநரில் இணை பேராசிரியர் நிலைக்கு குறையாமல் ஒருத்தங்க இருப்பாங்க. பாட வல்லுநர் 2ல இணை பேராசிரியர் நிலைக்கு குறையாமல் ஒருத்தங்க இருப்பாங்க. கல்வி தகுதிக்கான மதிப்பெண் அடிப்படையில் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் உரிய தரவரிசை பட்டியலில் பாடவாரியாக 1:3 என்ற விகிதத்தில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு நேர்காணலுக்கான அழைப்பு கடிதம் மின்னஞ்சல் வாயிலாகவும் அனுப்பப்பட்டு TNKasha இணையதளம் மூலம் வெளியிடப்படும். தேர்வு செய்யப்பட்டவர்கள் இணையதளத்தில் விண்ணப்பித்த அனைத்து அரசல் கல்வி சான்றுகளுடன் தான் சார்ந்த மண்டலத்தில் உள்ள மையங்களுக்கு நேர்காணலுக்கு வரணும். பாடப்பிரிவுகள் வாரியாக தயாரிக்கப்படும். காத்திருப்போர் பட்டியலும் பாடப்பிரிவுகள் வாரியாக தயாரிக்கப்பட்டு தேர்வு குழுவினருடன் கையொப்பத்துடன் TNKasha இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரே மதிப்பெண் பெற்றிருந்தால் அவர்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் அவையும் ஒத்திருப்பின் பதிவு எண் அடிப்படையில் முன்னுரிமை வழங்கப்படும். தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு தான் சார்ந்த மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநரால் TNKasha இணையதளம் மூலம் பதிவேற்றம் செய்யப்படும் தேர்வு கடிதத்தினை விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய உள்நுழைவு பயனாளர் குறியீட்டினை பயன்படுத்தி பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் 5 வேலை நாட்களுக்குள் தான் சார்ந்த கல்லூரிகளில் பணியில் சேரணும். அவ்வாறு பணியில் சேரவில்லை என்றால் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கான தேர்வு ஆணை ரத்து செய்யப்பட்டு அந்த காலி பணியிடத்தில் காத்திருப்போர் பட்டியலிருந்து விதிமுறைகளின்படி தேர்வு மேற்கொள்ளப்படும்.
தற்காலிகமாக பணியமர்த்தப்படும் கௌரவ விரிவுரையாளர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் நடப்பு கல்வியாண்டில் இறுதி நாளான 30 ஏப்ரல் வரை பணியமர்த்தப்படுவாங்க. தற்காலிகமாக பணியமர்த்தப்படும் கௌரவ விரிவுரையாளர்கள் முறையாக நியமனம் செய்யப்படும் உதவி பேராசிரியர்கள் பதவியேற்கும் நாள் அன்றோ அல்லது இடமாறுதல் மூலம் அப்பணியிடம் நிரப்பப்பட்டாலோ இவற்றில் எது முன்னர் நிகழ்கிறதோ அன்று தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் பணிவிடுப்பு செய்யப்படுவார்கள் என்ற விவரம் பணியமர்த்தப்படும் நாளன்றே கௌரவ விரிவுரையாளர்களிடம் தெரிவிக்கப்பட வேண்டும். தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்களை பணியமர்த்துகையில் மேற்கூறப்பட்ட நெறிமுறைகள் தவறாது கடைபிடிக்கப்பட வேண்டும். எவ்வித புகாருக்கும் இடமளிக்காமல் அவர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் என்றும் தான் சார்ந்த மண்டல கல்லூரி கல்வி இயக்குனர் கேட்டுக்கொள்ளப்படுறாங்க. கௌரவ விரிவுரையாளர்களை பணியமர்த்துவதில் ஏதேனும் தவறுகள் ஏற்படில் தொடர்புடைய மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அவரே பொறுப்பு என்பதால் கவனமுடன் பணியமர்த்தணும்னு கேட்டிருக்காங்க. நலன் கருதி பணியமர்த்தப்படும் கௌரவ விரிவுரையாளர்கள் ஏதேனும் பிரச்சனை ஏற்படில் உரிய விசாரணை குழு பரிந்துரையின் அடிப்படையில் அவசியம் எனில் பணியிலிருந்து விடுவிக்க சார்ந்த கல்லூரி முதல்வருக்கு அதிகாரம் உண்டு என தெரிவிக்கப்படுகிறது. இந்த வேலைக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். டிஎன் காஷா வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. அதில் ஓப்பன் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷனில் விண்ணப்பதாரர் பதிவு, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங், மண்டலம் மற்றும் மாவட்டங்களை தேர்வு செய்வது, விண்ணப்ப கட்டணம் செலுத்துவது, விண்ணப்பம் பதிவிற்கும் அச்சிடுதல், சான்றிதழ் பதிவேற்றம், இந்த அடிப்படையில் தான் பதிவு பண்ணணும். first.tnkasha.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ஸ்டெப் 2 அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறதுல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் புதிய பதிவு அப்படின்னு கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் நேம், கேண்டிடேட்டோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு கெட் ஜெனரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்து உள்ள போயிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. அதை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் லாகின் பண்ணலாம். லாகின் பண்ணும்போது உங்களுடைய அந்த என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். இதான் டேஷ்போர்டு. இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு, அப்ளிகேஷனு, ரீஜன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷனு, பேமெண்ட்டு, அப்ளிகேஷன் பிரிண்ட்டு, சர்டிஃபிகேட் அப்லோடு, இந்த 6 ஸ்டெப் அடிப்படையில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் கேட்குது. உங்களுடைய பெயர், அப்பா பேர், நீங்கள் ஆனா பெண்ணாங்கிற ஜெண்டர் டீட்டெயில், இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, ஆல்டர்னேட் மொபைல் நம்பரு, ஆதார் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மாநிலம், என்ன ரிலீஜனு, என்ன கம்யூனிட்டி, சப்காஸ்ட் என்ன அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கணும். அது கீழே பெர்மனெண்ட் அட்ரஸ், உங்களுடைய டோர் நம்பர், தெரு பேர், என்ன ஊர், என்ன மாவட்டம், உங்களுடைய பின்கோடு அது நீங்கள் டைப் பண்ணிக்கணும். பெர்மனெண்ட் அட்ரஸ் சேம் அப்படின்னா சேம் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவும் உங்கள் சைனை இதில் அட்டாச் பண்ணணும். இது பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடரவும் கண்டினியூ அப்படி கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போயிடும். அடுத்து உங்களுடைய மாற்றுத்திறனாளியா, எந்த வகையான மாற்றுத்திறனாளி சதவீதம் என்ன, இதை எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா இது மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து போயிடலாம். சப்ஜெக்ட் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத சப்ஜெக்ட் டு அப்ளை அப்படி அதில் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதே போல் உங்களுடைய கல்வி தகுதி என்ன, உயர்ந்தபட்ச கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத இதில் டிக் பண்ணிக்கணும். யூஜி டிகிரி, யூஜியில் மேஜர் என்ன, எந்த வருஷம் நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்க, எந்த மாதம், எந்த வருஷம், எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அப்படிங்கிறத நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். அடுத்து யூஜி முடிச்சதுக்கப்புறம் பிஜி நீங்கள் பிஜி என்ன பிரிவில் படிச்சிங்க, என்ன மேஜரு, எந்த மாதம் வருஷத்தில் பாஸ் பண்ணீங்க, என்ன யூனிவர்சிட்டி, என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து எம்பிஎல் படிச்சிருந்தீங்கன்னா அதே தான் உங்களுடைய முதன்மை பாடம் என்ன, பாஸ் அவுட் எப்போ, யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டி, எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கிட்டு பிஹெச்டி படிச்சிருந்தீங்கன்னா பிஹெச்டி டீட்டெயிலும் இதில் நீங்கள் பிஹெச்டி டீட்டெயிலும் இதில் பதிவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நெட்டு மேஜர் சப்ஜெக்ட் என்ன, எப்போ பாஸ் அவுட் ஆனீங்க அப்படிங்கிற டீட்டெயில். அதே ஒரு ஜேஆர்எஃப் படிச்சிருந்தீங்க அப்படின்னா முதன்மை பாடம் என்ன, எப்போ பாஸ் அவுட் ஆனீங்க அப்படிங்கிற டீட்டெயில் அது கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய நீங்கள் டைப் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ப்ரிவ்யூ ஆகும். சரியாக இருக்குன்னா ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்னு கேட்கும். அது கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப் போயிடும். இதில் என்ன சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க, டிஸ்ட்ரிக்ட் சாய்ஸ் 3 சாய்ஸ் கேட்குறாங்க. எது ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துங்க. எந்த பகுதி ரீஜியன் கேட்குறாங்க அதுவும் கொடுத்துட்டு ₹200 பேமெண்ட் கட்டணும் கட்டுறது. அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப் போயிடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு பேமெண்ட் கட்டுற மோடுக்கு போயிடுது. பேமெண்ட் நீங்கள் இந்தியன் பேங்க்கில் இல்லைனா HDFCயில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டீட்டெயில் இதில் உங்களுக்கு பணம் கட்ட ஈஸியாக இருக்கும். அதில் இல்லைனா QR கோட் ஆப்ஷன் இருக்குது, அதுலேயும் நீங்கள் பேமெண்ட் கட்டிக்கலாம். பேமெண்ட் கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சலான் மாதிரி வரும், அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கலாம். இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்குதோ அதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். யூஜி சர்டிஃபிகேட், யூஜி பிஜி சர்டிஃபிகேட், பிஹெச்டி படிச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இந்த முறையில் நீங்கள் இந்த கௌரவ விரிவுரையாளர் பணிக்கு அப்ளை பண்ணிக்கலாம்.